அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் இந்திய பிரதமருக்கு அனுர அளித்த வாக்குறுதி. எட்கா உடன்படிக்கையை இறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ரணில். மோடியை சந்தித்த தமிழ் அரசியல் பிரதிநிதிகள். நரேந்திர மோடிக்கு சஜித் கொடுத்த சிறப்பு பரிசு. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் கொலை, கொழும்பில் சம்பவம். போலீஸ் அதிகாரியை பலியெடுத்த பேருந்து, சோகத்தில் தவிக்கும் பிள்ளைகள். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினை, மோடியின் அறிவிப்பு. போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன், விசாரணைகளில் புதிய திருப்பம். மோடி சந்தித்த கையோடு அமெரிக்கா வரி விவகாரத்திற்கு விரைந்த அனுர. தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு நோக்கத்திற்கும் இலங்கை பிரதேசம் பயன்படுத்தப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ள நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டதைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். அங்கு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள், வெளியுறவு கொள்கை எங்கள் பாதை வரைபடமாக மாறுகிறது. நாங்கள் சிறிது நேரத்துக்கு முன்பு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். எங்கள் இருதரப்பு விவாதங்களின் தற்போதைய நிலையை விரிவாக மதிப்பாய்வு செய்தோம். பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகளில் எங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவளித்ததற்காக பிரதமர் மோடிக்கும் இந்திய அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்தேன். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற வெளியுறவுக் கொள்கை கட்டமைப்பிற்கு ஏற்ப நமது நாட்டின் பொருளாதார செயல்முறை மற்றும் நிலையான பொருளாதார நிலைக்கு இந்தியாவின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவிற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி கூறுகிறேன். இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே சிறந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து நாங்கள் விரிவாக விவாதித்தோம். மேலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு நோக்கத்திற்கும் இலங்கை பிரதேசம் பயன்படுத்தப்படாது என்ற எனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஜனாதிபதி அலுவலகத்தில் இரு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதற்காக இலங்கை அரசின் சார்பாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட குழுவும் இந்திய அரசின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் இணைந்துள்ளனர். ஆடை ஏற்றுமதி உற்பத்திகளை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்பதுடன் அமெரிக்கா சந்தை முன்னர் போல காணப்படாது. இந்த நிலையில் இந்தியாவின் எட்கா உடன்படிக்கையை அரசாங்கம் இறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை அமெரிக்காவின் புதிய வரிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை இறுதி செய்வது அவசியம். சிங்கப்பூர், தாய்லாந்துடன் செய்து கொண்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை செயற்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2025க்கு முன்னர் அதனை இறுதி செய்ய வேண்டும் என்பதே எனது எண்ணம். நாங்கள் அமெரிக்காவையும் ஏனைய நாடுகளையும் நம்பியிருந்தோம். ஆனால் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் எவ்வாறு உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா சந்தைகள் முன்னர் போல திறந்தவையாக காணப்படாது. ஐரோப்பாவுடன் என்ன நடக்கும் என்பதும் தெரியாது. மேலும் புதிய வர்த்தக கொள்கைகள் நாட்டிற்கு அவசியம். ஆகவே ஏற்கனவே உள்ளதை கைவிடாமல் புதிய திசைகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். 3 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் சந்தித்துள்ளனர். குறித்த சந்திப்பு தொடர்பில் இந்திய பிரதமர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தினரது தலைவர்களை சந்திக்கின்றமை எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும். பெருமதிக்குரிய தமிழ் தலைவர்களான இரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியோரது மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவித்தேன். அவர்கள் இருவருமே தனிப்பட்ட ரீதியில் எனக்கும் தெரிந்தவர்கள். அத்துடன் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கும் சமத்துவம், கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றுடனான வாழ்க்கைக்கான எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இச்சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. எனது விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் அவர்களது சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையை வந்தடைந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்துள்ளார். இலங்கைக்கான தனது உத்தியோகபூர்வ அரசு விஜயத்தின் போது
கொழும்பில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச நரேந்திர மோடிக்கு சிறுத்தையின் புகைப்படம் தாங்கிய நினைவு பரிசு ஒன்றினை அன்பளிப்பு செய்துள்ளார். மேலும் இந்தியா இலங்கை இடையிலான நட்பை வலுப்படுத்துவதில் சஜித் பிரேமதாச கொண்டுள்ள தனிப்பட்ட பங்களிப்பையும் அர்ப்பணிப்பையும் தாம் பாராட்டியதாக நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கிரேன் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கிரேன் பாஸ் முவதொர உயன பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார். சம்பவ தினத்தன்று கணவருக்கும் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த 26 வயதுடைய இளைஞர் தகராறை சமரசம் செய்த முயன்றுள்ளார். பின்னர் சந்தேக நபரான கணவன் தனது மனைவியையும் சமரசம் செய்த முயன்ற இளைஞனையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பலமாக காயப்படுத்தியுள்ளார். காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரான கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரேன் பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியின் கல்லேல பகுதியில் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது பேருந்தொன்று மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த போலீஸ் அதிகாரி கல்லேல பகுதியில் தனது நண்பர்களுடன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் பொலனறுவை போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் 55 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை ஆவார். விபத்தின் பின்னர் பேருந்தின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் பொலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து மோடிக்கு இலங்கை மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடற்றொழிலாளர் விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் நாம் முன்னேற வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். அந்த வகையில் இந்திய கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2019 பயங்கரவாத தாக்குதல், கொரோனா தொற்று மற்றும் சமீபத்திய பொருளாதார நெருக்கடி என ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் இலங்கை மக்களுடன் நாம் நின்றுள்ளோம். எமது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையிலும் தொலைநோக்கு பார்வையான மகாசாகர் ஆகிய இரண்டிலும் இலங்கைக்கு சிறப்பு இடம் ஒன்று. ஜனாதிபதி அனுரவினால் இன்றைய தினம் இலங்கை மித்ர விபூஷண என்ற விருது எனக்கு வழங்கப்பட்டமை மகத்தான பெருமைக்குரிய விடயமாகும். இந்த உயரிய கௌரவம் எனக்கே மட்டும் உரித்தான ஒன்றல்ல, இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களுக்கும் கிடைக்கப்பெற்ற உயர் மரியாதையாகும். அத்துடன் இந்திய இலங்கை மக்களிடையிலான வரலாற்று ரீதியான உறவுகள் மற்றும் ஆழ வேரூன்றி காணப்படும் நட்புறவு இது குறித்தும் திகழ்கிறது. இந்த கௌரவத்துக்கான இலங்கை ஜனாதிபதி, அரசாங்கம் மற்றும் மக்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கடை போலீஸ் காவலில் இருந்த நிலையத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபரின் மரணம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு வெலிக்கடை போலீஸ் பிரிவின் நாவல பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் பின்னர் அவர் குழப்பமாக நடந்து கொண்டமையால் போலீசார் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். சந்தேக நபரை கைது செய்த பின்னர் போலீஸ் அதிகாரிகள் செயல்பட்ட விதம் மற்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் இறந்த சம்பவம் குறித்து பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று விசாரணைகளை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரிகள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வரிகள் விதிக்கப்படும் போது ஒரு நாடாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குழுவால் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் சாத்தியமான நிவாரணம் குறித்து இலங்கை அரசாங்கம் விரைவில் அமெரிக்க அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குழுவில் ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹோலங்கமுவ, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலா வீரசிங்க, வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமல நேதிராஜா, ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியத்தின் தலைவர் மங்கள விஜயசிங் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இன்றும் இணைந்திருங்கள்.